guys, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமிங் தான் விளையாட போகிறோம். கேம் பிளே தான். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு எல்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூடியூப் சேனல், ஃப்ரீ யூத் ஃப்ரீ ஃபயர் 2024. கேம் உள்ள போகலாம். லாகின் ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து ஒரு நான் டாப் அப் பிளேயர். அப்பவுமே ஸ்கின்னு முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம். உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேம்ல போகலாம். பிஆர் போகலாமா சிஎஸ் போகலாமான்னு சொல்லிவிடுங்க, கமெண்ட்டில் தெரிக்க விடுங்க. பார்க்குறவங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எது போகலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எது போகலாம்னு நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்க. இப்போ ஃபைனலாக ஒரு முடிவு. யார் கமெண்ட் படிக்கலாம்? கண்ணை முட்டு படிக்கிறேன். சிஎஸ்ன்னு வந்திருக்கு. சிஎஸ் போகலாம். நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஸ்குவாட் இல்லை. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் ஐடிக்கு மறக்காமல் இன்வைட் கொடுங்க. Free Fire India is set in a virtual world, and it's not big. Shall we give them a simple dream? ஒரு நாளைக்கு லைவே வரலடா. லைவே வரல. ஒரு பிளேயருக்கு சாவறது சகஜம். Thanks. Help me! First doom. அதான் நம்ம கடமை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். 2v4 ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போகிறோமோ? 1 vs 4. டுமில் 3, 2, 1. ஒரு விக்கெட் அவுட்டு. நம்ம தான் போயிட்டு அவனை காப்பாற்றணும். நம்ம ஃப்ரெண்டை நம்ம தான் அங்கே காப்பாற்றணும். அவ்வளோதான். சர்றாக அடிப்போம். முடிஞ்சு ஓடினே இருப்பேன். Double takedown. வெட்டிடலாம் வெட்டினே இருப்பேன். வெட்டனா Takedown. ஆனால் முடியல. ஸோ சேடு. Help me! ஆரம்பமே அமக்கலமாக போதே. நம்மளும் பிளேயர் தான். அழுத்தி பிடிச்சாலும் ஜெயிப்போம். அதுதான் இங்கே ஸ்பெஷல். நம்ம ஆக்சுவலி 5 years ஓல்டு ஐடி. ஆனால் நம்ம 1 yearன்னு இருக்குது. அது நம்ம சேவ் பண்ண போது 1 yearன்னு சேவ் பண்ணிட்டோம் தெரியாமல். இன்னும் 50 daysல நம்ம ஐடி வந்து 5 years ஓல்டு ஆக போகுது. சர்ப்ரைசிங்கான நியூஸ். Help me! Help me! Help me! Help me.
Double takedown. Double takedown. நான் பண்ணிருக்கீங்க செப்டம்பரே வந்து அடிப்பீங்க. ஸோ சேட். எல்லாருக்கும் கேட்குதுன்னு நம்புறேன். பக்கர் பக்கர் இல்லை வேணாம், பக்கர் வேணாம். MP5 கிடைக்குவாங்க லூட்டில். எப்பவுமே செகண்ட் ரவுண்ட் MP5 தான் லூட்டில், வேறு எதுவுமே கிடைக்காது. ஒரு நல்ல ஃபோனாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வேலைக்கு ஆகாது போலையே, ரெஸ்ட்ரூம் பண்ண மாட்டானுங்க. வாய முடிஞ்சு நம்ம ட்ராப் பிடிப்போம். ட்ராப்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு ஓசி ட்ராப். பாருங்க சொன்ன மாதிரி வந்து 5th லெவல் கிடச்சிச்சு. இவனை சோழி முடிச்சிடலாம், டெசிட்டிகள் எடுத்துக்கலாம். நம்ம ஓசிக்கு இல்லையே கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அமுக்கிட்டு பாருங்க. தினமும் நைட்டு 9 o'clock வந்து நம்மளுக்கு வந்து லைவ் இருக்கு. 9 இல்லை 8 o'clock வந்து 10 o'clock நம்மளுக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. 10 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கலாம். எல்லாம் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு படிப்பு தான், அப்புறம் தான் இதெல்லாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சு அந்த மாதிரி எழுத்துறாங்க, பொறுமையாக எழுத்துற அந்த மாதிரி எழுத்துறான். அதை வச்சுட்டு ட்ராப் எனிமி சைடு தான் பிடிச்சானுங்க. ஆனால் அவன் மேலே அவ்வளோதான் முடிச்சு. காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டோட ஐடி வந்து மது கிங் 2012. நம்ம ஃப்ரெண்டோட ஐடி மறக்காமல் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஐடி நம்ம ஃப்ரெண்டுது. அவனுக்கும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த லைவை முடிஞ்சால் இப்போ ஷேர் பண்ணுங்கள். 9 o'clock தினமும் லைவ் ஸ்டார்ட் ஆகும். அத்துக்கு ஒரு நண்பா, நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் இல்லை சரியா. யாருக்காவது ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஐடிக்கு இன்வைட் கொடுங்க. நம்ம டீம் மாதிரி தான் எடுத்து தரானுங்க ஒரு ரவுண்டையும். நான் பாருங்க ஓசியில் போட்டுக்கிறேன். அம்மா டப்புனா சேர்த்துட்டான். ஒன் டாப் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அவ்வளோதான் முடிச்சு. ஒன் டாப் கைஸ். சானடி முடிச்சா நல்லா இருக்கும். ஓ அடிச்சிரு வேஸ்ட்டு காய்ச்சி. இந்த பொண்ணு அப்பவே அழுத்தி முடிச்சிருக்கணும். சூப்பர். நம்ம வந்து திருப்பி லைவை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு 5 minutes பிரேக். நம்ம 9:30க்கு லைவை கண்டினியூ பண்ணலாம்.